ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் லெட்ஸ் டாக் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம ஓடன் கிரேஷியன் அப்படின்ற போம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜான் கேட்ஸ். இவர் ரொமான்டிசிசம் ஏஜ் சேர்ந்தவர். ஸோ ஹீ இஸ் அ ரொமான்டிக் போயட் அண்ட் இந்த போயம் இஸ் அன் ஓட். நான் ஜான் கீட்ஸ் யார், ரொமான்டிசிசம்னா என்ன அண்ட் ஓட்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் அவுட். இப்போ நம்ம டைரெக்டாக போயம்குள்ளே போகலாம். ஸோ போயமோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஓடான கிரேஷியனான் இந்த போயம் எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னா மே 1819 அண்ட் இந்த ஆனல்ஸ் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபார் 1819 அப்படின்ற மேகசினில் அனானிமஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜான்வரி 1820. 1819 இந்த வருஷத்தில் ஜான் கீட்ஸ் 6 ஓட்ஸ் கிட்ட எழுதியிருக்காரு. எல்லாமே கிரேட், இது எல்லாமே கலெக்டிவாக கிரேட் ஓட்ஸ் ஆஃப் 1819 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலெக்டிவ் ஆஃப் ஓட்ஸில் இது ஒன்று. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன வருது அப்படின்னா ஓட் ஆன் இண்டோலன்ஸ், ஓட் ஆன் மெலங்க்லி, ஓட் டு நைட்டிங்கேல், ஓட் டு சைக்கி அண்ட் டு ஆட்டம். இந்த பர்டிகுலர் போயம் எதை பற்றி அப்படின்னா கிரேஷியன் ஏர்ன். கிரேஷியன் அப்படின்றது இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஏன்ஷியன் க்ரீஸ் அண்ட் ஏர்ன் அப்படின்றது கலசம் பாட்ரி. இந்த பாட்ரியிலெல்லாம் ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் தான் இந்த ஏர்ன். ஸோ இந்த கிரேஷியன் ஏர்ன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லானது அண்ட் அந்த ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் நமக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்றத இந்த போயமில் ஜான் கீட்ஸ் ரொம்ப அழகாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆர்ட் அப்படின்றது இம்மோர்டல் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்ல வராரு. அண்ட் இந்த போயமில் டோட்டலி 5 ஸ்டான்சாஸ் இருக்குது வித் 10 லைன்ஸ் ஈச். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐஎம்பிக் பென்டமீட்டர். இப்போ நம்ம ஸ்டான்ஸாவை சம்மரி பார்ப்போம். ஸ்டான்ஸா 1 எப்படி போயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக அந்த கிரேஷியன் ஏர்னை போயட் அட்ரஸ் பண்ணுறாரு. என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஏர்ன் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா அன்ராவிஷ்டு பிரைட் ஆஃப் குவைட்னஸ், அதாவது ஒரு மணப்பெண் எவ்வளோ குவைட்டாக அமைதியாக இருப்பாலோ அந்த மாதிரி குவைட்டாக இருக்குது அந்த ஏர்ன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் அ சைல்டு ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்லோ டைம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில்வன் ஹிஸ்டாரியன்னா வரலாற்று கூறும் ஒரு ஹிஸ்டாரியனாக இந்த ஏர்ன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு இது என்ன சொல்லுது அப்படின்னா அ ஃப்ளவரி டேல் மோர் ஸ்வீட்லி தேன் ரைம். ஸோ மொழிகளை தாண்டி இந்த ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் நிறைய விஷயங்களை சொல்லுது, நிறைய டேல்ஸை சொல்லுது, வார்த்தையே இல்லாமல் நிறைய டேல்ஸை இந்த ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் அந்த ஏர்னில் நிறையா போர்ட்ரேட்ஸ்லாம் இருக்குது, நிறையா பிக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து யாரோடது, அது டெய்டிஸோடதா, அதாவது காட்ஸோடதா, இல்லை மார்டல்ஸான ஹியூமன்ஸோடதா, இல்லை 2 பேரோடதா, இது எதை பற்றி சொல்லுது, அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குது, க்ரீஸில் எந்த இடத்த சேர்ந்தது, டெம்பா இல்லை டேல்ஸ் ஆஃப் ஆர்கேடியா அப்படின்ட்டு கொஷின் பண்ணுறாரு. ஏன்னா இது கிட்ஸ்க்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைட் ஆஃப் ஏர்னில் என்ன இருக்குது அப்படின்னா சில மென் இருக்காங்க அண்ட் சில விமன் இருக்காங்க. அந்த மென் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விமனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த விமன் வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த எஸ்கேப்லாம் எதுக்காக அப்படின்ட்டு இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அண்ட் அங்கே நிறையா அந்த ஏர்னில் பைப்ஸ் இருக்குது, அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னது, எதுக்காக அப்படின்ட்டுலாம் இவர் கொஸ்டின் பண்ணுறாரு. அடுத்து ஸ்டான்ஸா 2ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹர்ட் ஆர் ஸ்வீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளால் கேட்கக்கூடிய மெலடிஸ் ஸ்வீட்டாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஏர்னில் இருக்கிற அன்ஹர்ட் மெலடிஸ் இன்னும் ஸ்வீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த சாஃப்ட் பைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அந்த நோட்ஸ் வர்றது நம்ம மியூசிக் அங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மியூசிக் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் இயரால் கேட்க முடியல, ஆனால் நம்மளோட ஸ்பிரிட், நம்மளோட சோலுக்கு அது வந்து ரொம்ப இனிமையை கொடுக்குது அந்த டோன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் அங்கே அந்த ஏர்னில் இன்னொரு சைடு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீஸ் இருக்குது, ட்ரீஸில் ஃபுல்லாக நிறையா லீவ்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்கிறாரு. அண்டு அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லவர்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. அந்த லவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிஸ்ஸிங் பொசிஷனில் இருக்காங்க. பட் அவங்களோட லிப்ஸ் டச் ஆகலை, பட் ஸ்டில் அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து நம்மளால் கிஸ் பண்ண முடியலையே, நம்மளால் அந்த ஸ்டேஜ்க்கு போக முடியலையே அப்படின்ட்டு வருத்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களால கிஸ் பண்ண முடியலனாலும் அவங்களால ஃபார்எவர் அந்த லவ் பாண்டிங்லேயே இருக்க முடியும். ஏன்னா அவங்க ஃப்ரோசன் அந்த பாட்டில் அவங்க ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களோட லவ் என்றென்றைக்குமே அந்த
அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பிரிவு அப்படின்றதே கிடையாது. அவங்களுக்கு அழிவு அப்படின்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த மேனோட லவ்வர் இருக்காங்க இல்லையா? அந்த லேடி அவங்க எப்பவுமே வந்து ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயசாகவே ஆகாது. அவங்க ரொம்ப ரொம்ப அழகாவே இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்து ஸ்டான்ஸா 3. ஸ்டான்ஸா 3ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ட்ரீஸில் இருக்கிற பிரான்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அவங்களால ஸ்ப்ரிங்குக்கு பாய் சொல்லவே சொல்றதுக்கான அவசியமே இல்ல. ஏன்னா அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஏர்ன்ல. ஸோ அந்த லீவ்ஸ் வந்து ஃபாரெவர் அந்த பிரான்ச்சஸ்லயே இருக்கும். அது வந்து ஷெட் பண்ணாது. அந்த லீவ்ஸ் கீழ விழாது. ஸோ அந்த பிரான்ச்சஸ் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த பைப்பை வந்து ஒருத்தன் வாசிக்கிறான் இல்லையா? ஸோ அந்த மியூசிக்கும் என்றென்றுக்குமே புத்தம் புதுசாவே இருக்கும். அது பழசாகவே ஆகாது அப்படின்றதையும் சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து நம்மளோட ஸ்பீக்கரோட தாட்ஸ் வந்து ஹாப்பினஸ் அண்ட் லவ் இந்த மாதிரி விஷயங்களால ஃபில் ஆயிருக்கு. அந்த யங் மேன் அந்த ஃப்ளூட்டை ஊதுற யங் மேன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஏர்னில் ஹியூமன் பேஷன் நம்ம கரண்ட்டில் லிவிங்கில் இருக்கிற பேஷன்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற பேஷன்ஸ் வந்து நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், ஹார்ட் டேக் தான் கொடுக்கும், தர்ஸ்ட்டை தான் கொடுக்கும். பட் இந்த ஹியூமன் பேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 4. ஸ்டான்ஸா 4ல் இன்னொரு சைட் ஆஃப் ஏர்னை பற்றி பேசுகிறாரு. அங்கே என்ன போர்ட்ரேட் இருக்குது, என்ன இமேஜ் இருக்குது அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு சாக்ரிஃபைஸ் கொடுக்க போகிறாங்க. ஒரு கவ்வை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு ப்ரீஸ்ட் இருக்கார். அந்த ப்ரீஸ்ட் ஒரு கவ்வை கூப்பிட்டுட்டு எங்கே போகிறாரு அப்படின்னா ஆல்தாருக்கு போகிறாரு. அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகிறாங்க. அந்த கவ் மேலே ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கவ் வானத்தை பார்த்து மூவ் சவுண்ட் போட்டுகிட்டே போகுது. அங்கே போக இருக்கிற அந்த ஆல்தரையும் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. மேபி இவங்க ரிவர் சைட்லேருந்து வந்திருக்கலாம், சீஷோர் சைட்லேருந்து வந்திருக்கலாம், இல்லை மவுண்டெயின்ஸ்லேருந்து வந்திருக்கலாம். பட் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னா, இவங்க வாழ்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸ், அந்த டவுன் வந்து காலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து என்னென்றைக்குமே அது எம்ப்டியாக தான் இருக்கும். அது திருப்பி மக்களால் நிறையாது. இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஏன் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது ஃபாரெவர் ஒரு மிஸ்டரியாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த இங்கே கீட்ஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 5. ஸ்டான்ஸா 5ல் ஏர்ன் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் ஷேப் பற்றி பேசுகிறாரு. அந்த ஆட்டிக் ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஏர்ன் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. அது எதால் மேடாக இருக்குன்னா, மார்பிள் மென் அண்ட் மெய்டன்ஸ் எப்படி அந்த ஏர்ன் எவ்வளோ அழகுபடுத்தியிருக்காங்க. அந்த அவங்களோட போர்ட்ரைட்டு அண்ட் ஃபாரஸ்ட் பிரான்ச்சஸ், வீட் பற்றின போர்ட்ரேட்லாம் போட்டு ரொம்ப அழகுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சைலண்ட் ஃபார்மாக இருக்குது. பட் அது வந்து இட் இஸ் எட்டர்னல். இதுக்கு வந்து அழிவே கிடையாது. அண்ட் கோல்டு பேஸ்டோரல் அப்படின்றது ரூரல் லைஃப்பை பற்றி டெபிக்ட் பண்ணுறது. ஸோ கோல்டு பேஸ்டோரல்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, அது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இல்லையா அந்த விஷயம். ஸோ அதுக்காக கோல்டு பேஸ்டோரல் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்டு இந்த ஜென்ரேஷனாக வந்து நம்ம அழிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் இந்த ஏர்னானது என்றென்றைக்குமே அழியவே அழியாது. இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது மனுஷங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து அதோட டேல்ஸை சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபைனலாக எப்படி கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, பியூட்டி இஸ் ட்ரூத் பியூட்டி. அதாவது எங்கெங்கெல்லாம் உண்மைகள் இருக்கோ அங்கே ஒரு பியூட்டி இருக்குது. அண்ட் எங்கெல்லாம் பியூட்டி இருக்கோ அங்கே கண்டிப்பாக ஒரு உண்மை இருக்குது. இதுதான் நம்ம இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. ஸோ இவ்வளோ தான் ஓட் ஆன் அ கிரீஷியன் ஏர்ன். இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.